ஹாய் guys, வெல்கம் டு சந்து கார்டனிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு ரோஸ் பிளான்ட்டுன்னு மட்டும் இல்லை, எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு எப்படி நிறைய துளிர் விட்டு வளர்கிறதுக்கும் அது நிறைய பூ வளர்கிறதுக்கும் நம்ம என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நான் ஃபர்ஸ்ட்டு ரோஸ் பிளான்ட்டோட சாயில்னு எடுத்திருக்கேன். ரோஸ் பிளான்ட் சாயில் நல்ல டைட்டாக இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட்னா எப்சம் சால்ட்டை தான் மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதா மெடிக்கல் கடையிலேயே கிடைக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் மெடிக்கல்ஸ்லலாம். இப்போ அந்த இது நம்ம என்ன பண்ணணும்னா மந்த்லி இப்போ நீங்கள் மந்த்லி போட்டிங்கன்னா 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸாக போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை 1/2 ஸ்பூன் மட்டும் வீக்லி ஒன்ஸாக போட்டுக்கலாம். நான் மந்த்லி ஒன்ஸ் தான் போடுவேன். ஸோ நான் 2 ஸ்பூன் எப்போவுமே நான் போட்டுவேன். இது நம்ம போட்டுட்டு நிறைய வாட்டர் விட்டுறக்கூடாது, நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. அதுக்கு தேவையான தண்ணீரும் கம்மியான தண்ணீரும் தான் ஊற்றணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அது கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக அந்த எப்சம் சால்ட் போயிடும். ஸோ நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றினோம்னா அந்த இதில் இருக்க சாயிலுக்கும் அது அதோட ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம எப்சம் சால்ட் யூஸ் பண்ணோம்னா அது டக்குன்னு ரிசல்ட் கொடுக்கும். இதுவே நீங்கள் ஏதாச்சும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்டிலைசர் செஞ்சோம், அது கொஞ்சம் லேட் ஆகும் அதோட எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு. பட் ஆனால் எப்சம் சால்ட் டக்குன்னு அதோட எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நம்மளுக்கு போதும். இப்போ நம்மளோட பிளான்ட்டில் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நம்ம முடிஞ்ச 1 லிட்டர் வாட்டருக்கு நம்ம 1 ஸ்பூன் எப்சம் சால்ட் போட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சும் நம்மளோட பிளான்ட்ஸ்க்கு அடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி துளிர் வரும். நிறையா பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையில் ரெட் கலரில் ஆகுது அப்படின்ட்டு நிறையா பேர் அந்த இதை பிச்சு போட்டுடுறாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது, துளிர் தான். அது துளிர் இருந்தால் தான் நிறைய செடி வளர இருக்கும். நிறைய பேர் அதில் எப்சம் சால்ட் வாங்க முடியாது, நிறையா பேருக்கு கிடைக்கலன்னு வாங்க. அவங்களுக்கெலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ மோர், புளிச்ச மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் எடுத்து வெளில வச்சிங்கன்னா புளிக்கும். அதை அதோட 9 மடங்கு தண்ணி, அதாவது 9x9 வாட்டரோட சேர்த்து நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். நிறையா கம்மி பண்ணிட்டாலும் அதோட எசன்ஸ் கம்மியாகிடும். ஸோ கரெக்டாக அதோட மெஷர்மெண்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் 1 லிட்டர் 1 லிட்டர் அந்த மோர் எடுத்தீங்கன்னா 9 லிட்டர் தண்ணியோடு அதை கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அது அந்த 9 லிட்டர் கலந்துட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடக்கூடாது. அது 2 நாள் வச்சோம் தான் அந்த தண்ணியில் இருக்க அந்த கேர்டில் இருக்க பாக்டீரியா அந்த வாட்டரோட நல்லா ஃபர்டைலாக மாற்றும். இப்போ நம்ம இலையில் வச்சு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது நீங்கள் நல்லா எல்லா லீவ்ஸ்க்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதில் இருக்க எல்லா ஸ்டெம்க்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. துளிர் வரும், நிறைய பூவும் முளைக்க வைக்கும். இது எப்சம் சால்ட் பார்க்குற அதே வேலை தான் இந்த மோரும் பார்க்கும். இதனால ஒன்றும் கிடையாது. எப்சம் சால்ட் இல்லாதவங்க இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எப்சம் சால்ட் டக்குன்னு காமிக்கும். இந்த மோர் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க. இந்த இது நம்ம வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா ஒன்றும் தப்பு கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணலாம், இல்லை மந்த்லியும் கொடுக்கலாம் நம்ம.